Hi guys, welcome back to our channel Praveen and Anita. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog வருது நம்ம சேனலில். ரொம்ப நாள் கழிச்சுங்கிறத தாண்டி ஆமாம், ப்ரெக்னென்சியில் vlog வருது. ஸோ என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ட்ராவல் vlog தான். ஆனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. என்ன அப்படின்னா, நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் vlog எல்லாம் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம கார் வாங்கியிருக்கோம். ஸோ காரில் நம்ம எங்கேயுமே போகலை, சும்மா அப்படியே வாசலில் சும்மா நிற்கிது. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கார் எடுத்துகிட்டு காருண்யா வரைக்கும் போயிட்டு வர போகிறோம். சீன் போடுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கார் எடுத்துகிட்டு காருண்யா வரைக்கும் சும்மா போயிட்டு ஒரு 10 to 15 minutes அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்துட போகிறோம். ஒரு மணி நேரம் பண்ணலாம், பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஈவினிங் இங்கே ப்ரேயர் இருக்கனால நம்ம சீக்கிரமாக வரணும். ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸோ ப்ரெக்னென்சி, அதனால நம்ம வந்து ஆரஞ்சு, வேர்க்கடலை, தண்ணின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். இல்லைன்னா நார்மல் டேஸ்னால் தூங்கியே கழிச்சிருவோம். கை வலிக்குது. அப்படியே நம்ம வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது. பெருசாக நம்ம வந்து எதுவுமே ஆமாம், இப்போ ப்ரெக்னென்சி வந்ததுலேருந்து எனக்கு வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாலே அழுகையாக வர்ற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து பழகிட்டேன். அவன் வந்து ஒரு நாள் வெளியே கூப்பிடும்போது நானும் வந்து அழுகையாக வருதுன்னு ஒரு நாள் நான் சொல்லுவேன். ஸோ என்னால் வந்து வெளியே அது வெயில் அப்படின்னு நினச்சாலே அப்படி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி கார் அப்படிங்கிறனால சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்திருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். சண்டே வந்து நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். அதனால நான் வந்து இன்றைக்கி கிளம்பியிருக்கேன். இன்றைக்கி குட் ஃப்ரைடே ஆக்சுவலி. ஸோ அதனால லீவ் அப்படிங்கிறனால நாங்கள் கிளம்புறோம். போகலாமா? சரி, ஓகே, கிளம்பலாம். வெயில் இல்லை. ஸோ ஜாலியாக vlog எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் நான். பேரூர் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்துலேயே வந்துட்டோம். இன்னொரு 30 minutes இருக்குது, அவ்வளோதானே தவிர வந்துட்டோம். ஜாலியாக. அனிதாவுக்கு கார் வந்து பழகணும். ஆமாம், அவளுக்கு காரில் வந்து எப்பொழுதுமே வந்து வாமிட் வரும் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். இப்போ வந்து அவளுக்கு கார் வந்து பழகணுங்கிறதுக்காகவே இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்டு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இந்த காரில் இப்போ ஏறி உக்காந்து பழகிறதுக்கு பேரூர் வந்துருக்கு. பேரூர் வர்ற வரைக்கும் அவளுக்கு வந்து பழகலை. இப்போ தான் வந்து ஃபோன் எடுத்து நான் vlog எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஹேபிட் ஆன் பண்ணேன். ஸோ வந்துட்டோம். ஆனால் இன்னும் கடலெல்லாம் சாப்பிடலை. எனக்கு கொஞ்சம் பீதி, பிரவீன் ஓட்டிடுவானோ அப்படிங்கிற ஒரு பீதி தான். இருந்தாலும் ஒரு பயம் தான். ஸோ அதனால நான் அப்படியே அசையா பொம்மை மாதிரி உட்காந்துட்டு வந்துட்டுருக்கேன். அவளுக்கு சும்மாவே வந்து பீதியாக இருக்கு. பார்த்து நம்மளை தாண்டி நமக்கு முன்னாடி போகிறவனுங்களை நினச்சா டென்ஷன் ஆகுது எனக்கு. இங்கேருந்து அங்கே திரும்புகிறானுங்க, அங்கேருந்து இங்கே திரும்புகிறானுங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இதில் தேர்தலுக்குன்னு சொல்லி அங்கங்கே ஸ்டாப் பண்ணி செக்கிங் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இனி நம்ம காருண்யா ரீச் ஆகிட்ட பேசலாம். வந்துட்டோம், காருண்யா வந்துட்டோம். நாங்கள் 2 wheeler காரில் வந்துட்டோம் இல்லையா? ஜாலியாக வந்துட்டோம். நீ புடி. அனிதாவுக்கு தான் ரொம்ப பயம். எங்கடா ஓட்டுவானா ஓட்ட மாட்டானா. ஆனால் அன்னைக்கு வந்து நம்ம வந்து காரமடை வரைக்கும் நம்ம போனோம். அப்போ போனப்பளும் அப்போ போயிட்டு வந்து அப்போவும் நம்பிக்கை வரல, நான் ஓட்டுவேனா ஓட்ட மாட்டேனா அப்படின்ட்டு. இப்போ இங்கே வரைக்கும் வந்துட்டோம். இனி நம்பினாலா நம்பலைன்னா நம்மளுக்கு வந்து தெரியல. ஆனால் வந்து என்னென்னா 2 wheelerல வந்து யூஸ்வலி நான் தூங்கவே மாட்டேன்.
காரில் வந்து அப்படியே சொருவுது அப்படியே நானும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி முழிக்கிற மாதிரி இருந்தது. சொகுசாக உட்காந்துருக்கோமா, அதனால காரில் வந்து தூக்கம் வருது. பட் சூப்பர், வெல் டன் மை பாய். இன்னும் நம்ப மாட்டான். இனி ஒரு எத்தனை வருஷம், 10 வருஷத்துக்கு நம்ப மாட்டான்னு நினைக்கிறேன். என்னது? போயிட்டு வா. அது சரியான கிளைமேட்ண்ணா சம்மரில். என்ன கேஷுவலாக உட்காந்துருக்கியா? எப்படி இருக்கு ஆஃப்டர் 7 months? 7 monthsக்கு அப்புறம் இந்த மாதிரி வெளியே வந்தால் தான் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் வெளியே வரக்கு என் பிள்ளை ஒத்துக்க மாட்டேது. வேண்டாம் மம்மி வீட்டிலே தூங்கு அப்படி சொல்கிறான். என்ன பண்ணுறேன்? தூங்க வேண்டியதுதானே? தூக்கமாக வருது, பசிக்குது, தண்ணி தாக இருக்குது. அதனால அவுட்டிங் போகிறதில்ல. இனிமேல் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் ஒரு 4-5 பார்க் நல்ல பார்க்காக தெரிஞ்சு வச்சுக்கோ. சாயந்தரம் நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். இன்னைக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கா இல்லையா? ஆனால் தூக்கம் வருது. சாப்பிட்றியா? ப்ரோட்டீன் இல்லை, ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் வண்டியில் வரும்போது உடிக்கலாம்னு நினச்சேன், பயமாக இருந்துச்சா. எதுக்கு? நீ வண்டி ஓட்டிடுவியா? எத்தனை வருஷம் பயப்படுவேன்? இப்போ தானே வந்திருக்கோம், கொஞ்ச நாள் ஆற வரைக்கும். கொஞ்ச நாளுங்கிறது ஒரு 10 வருஷம். சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமா 7 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு அவுட்டிங் வந்திருக்கோம். சின்னதாக வந்திருக்கோம், ஆனால் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக. ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குது இப்படி வெளியே வரும்போது. இல்லைன்னா வந்துட்டு வேலை வீடு அப்படின்னே தான் இருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து வெளியே வரும்போது ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு அவுட்டிங் இருக்குது, அது நம்ம வந்து சஸ்பென்ஸ். ஸோ வந்து அது ஒரு பிளான் இருக்குது. ஸோ அது பிளான் பண்ணுவோம். அவ்வளோதான். இனி இங்கே ஒரு 1/2 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மணி இப்போ பார்த்திங்கன்னா 4. ஒரு 4:30க்கு இங்கேருந்து கிளம்புனா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது, அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு போகணும். ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு. பாய். ஓகே, நம்ம கிளம்பிட்டோம், வேகுது. ஸோ அதனால நான் தூக்கி கொண்டே போட்டேன். பிரவீன் வந்து கேஷுவலாக இருக்கார். ஹாய் பிரவீன். கேஷுவல் லுக் கரெக்டாக இருக்கு. பர்ஃபெக்ட். போகலாமா? இந்த விலாகை முடிச்சுக்கலாமா? முடிக்கணும். வீடு போகிற வரைக்கும் போகிறோம். ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். சீன் போடுறோம். சீனெல்லாம் போடல, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு அங்கங்கே நிம்பிட்டு இருக்கிறா. வேகுது. ப்ரெக்னென்சி க்ளோ வந்துருச்சான்னு சொல்லுங்கள். வந்துருச்சு. ஓகே, சரி. ஓகே, நம்ம கிளம்பலாம். இனி எங்கேயும் ஸ்டாப் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வீடு தானே?
டீ குடிக்கிறது வந்து குடிக்கலாம். இப்போ தானே குடித்தோம் காஃபி. ஓகே, காஃபி குடிச்சாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டா அடுத்த ப்ரேயருக்கு கிளம்பணும். அதனால் வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே ஓகே.